நம்ம சேலத்தில் இருக்க மட்டன் ஸ்பாட்லாம் லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா டாப் 5ல வரக்கூடிய ஒரு ஸ்பாட். அண்ட் சேலத்துக்கு டிராவல் பண்ணுறீங்களா மறக்காம ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாட்டை பற்றி இந்த வீடியோ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஐடியா மறக்காம ஒரே ஒரு ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக மட்டும் பாருங்கள். ஆமாம் கைஸ், நான் இந்த ஸ்பாட்டை பற்றி சொல்லவே நிறைய பேர்த்தால இந்த ஸ்பாட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்பாட் வந்து நம்ம சேலத்தில் இருக்க நிறைய பேருக்கு இப்போ வரைக்குமே ஒரு ஃபேவரட்டான ஸ்பாட்டாக இருக்குது. அண்ட் இந்த கடை வந்து ரொம்ப வருஷமாக நம்ம சேலத்தில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. நான் எவ்வளோ நேரம் எந்த ஸ்பாட்டை பற்றி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் 3 ரோட்ஸ்லேருந்து செவ்வாப்பேட்டை போகிற வழியில் லொக்கேட் ஆயிருக்கு நம்ம சேலம் முத்து மட்டன் பிரியாணி ஸ்பாட்டை பற்றி தான். இந்த ஸ்பாட்டை பற்றி நான் இவ்வளோ ஹைப் கொடுக்கறதுக்கான காரணமே இவங்க இங்கே கொடுக்குற இந்த மட்டன் குழம்பு தான். இந்த மட்டன் குழம்பு செம்ம திக்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் அப்படியே கொழுப்பை போட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு கொழுப்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்பாட்டை மறக்காம ட்ரை பண்ணலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் பயங்கரமாக கொழுப்பு விரும்பி சாப்பிடுவேன் அப்படிங்கறனால இந்த டேஸ்ட் வந்து என்னை அப்படியே அடிமை பண்ணிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே கொடுக்குற அந்த மட்டன் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் வைஸ் ஹையாக இருந்தாலும் சாப்பிட்றப்ப டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் எப்பயும் அவங்கள்ட்ட ட்ரை பண்ணுறேன். அவங்களோட தோசை அண்ட் மட்டன் சாப்ஸை வந்து இந்த தடவை நான் ட்ரை பண்ணல. ஏன் அப்படின்னா அங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து என்ன அப்படின்னா அவங்களோட மட்டன் சில்லியும் தோசையும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நாங்களும் டிஃப்ரெண்டாக இருக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி ட்ரை பண்ணிட்டோம். அண்ட் இந்த மட்டன் சில்லியை பற்றி சொல்லணும் அப்படின்னா டேஸ்ட் வைஸ் சில்லி சூப்பராக இருந்தது. லைட்டாக உங்களுக்கு மட்டன் ஸ்மெல் வரும். பட் எனக்கு ரொம்பவே மட்டன் ஸ்மெல் பிடிக்கும். அதனால எனக்கு அது வந்து சூப்பரான சில்லினே சொல்லுவேன். உங்களுக்கு மட்டன் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா இது ஒரு டாப்பான சில்லி. அண்ட் இங்கே நாங்கள் ட்ரை பண்ணி இந்த பரோட்டாவை பற்றி பேசணும்னாலே எனக்கு பரோட்டாவோட பர்சனலாக அந்த கொடுக்குற அந்த கிரேவி தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கிரேவி தான் பரோட்டாவிலேருந்து எல்லாத்தையுமே தூக்கி காட்டுச்சு. அண்ட் அங்கே நாங்கள் லாஸ்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தா மட்டன் சூப்பை பற்றி பேசணும்னா மட்டன் சூப்லேயும் நல்லா கொழுப்பை மிதக்க விட்டு கொடுத்துருந்தாங்க. குடிக்கிறதுக்கு நல்லா சுருக்குன்னு செம டேஸ்ட்டில் இருந்தது. நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போனால் எல்லாத்தையும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு அந்த ஸ்பாட்டில் என்னென்ன பிடிக்காது மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சேலத்துக்கு டிராவல் பண்ண போறாங்க அப்படின்னா மறக்காம அவங்கள இந்த ஸ்பாட்டுக்கு கூட்டு போய் சாப்பிட வச்சு என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காம ஒரே ஒரு ஃபாலோ போட்டு வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. பாய் பாய்.